எது வயிற்று பொழப்புக்கு கொலை பண்ணுவீங்களா? தெரியாம பட்டோம் சார். அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. சார், இவனுங்க கூலிக்காரனுங்க தான். மெயின் அக்யூஸ்ட் வேற எங்கேயோ இருக்கான். அவனை யாருன்னு கேளுங்க சார். தமா அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான்லாம். இப்ப சொல்ல போறியா இல்ல சுட்டு சார்? சார் சார் சொல்லுறேன். அதோ அங்க நிக்கிறா பாருங்க. நில்றா டேய். டேய் நில்றா டேய். டேய் ஓடாத. நில்றா சொல்றேன்ல. யோ நீ இந்த பக்கம் போயா. ஓகே சார். தர்ஷன், மா என்னடா அந்த சிங்கு அந்த வித்யா கதையை முடிச்சிட்டானா இல்லையா? இல்லம்மா, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, போலீஸ் அந்த சிங்க மிரட்டவும் அவன் என் பேரை சொல்லிட்டாமா. இப்ப போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்கம்மா. டேய் என்னடா இது? அவன் பெரிய இவன்னு சொன்ன, இப்படி சொதப்பி வச்சிருக்கான். அவன் இப்படி காலம் வருவான்னு நினைச்சு கூட பாக்கலாமா. அம்மா, போலீஸ் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்கம்மா. ஏய் ச்சே. சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணு. அதுக்கு மயங்காத மனுஷனே கிடையாது. அவங்க கிட்ட லஞ்சம் கொடுக்கறேன்னு பேசி பாரு. சரிம்மா. என்ன? ஏதோ ஒரு கோவத்துல தப்பு பண்ணிட்டேன். அரஸ்ட்ல வேணாம் சார். நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை கொடுத்துறேன் சார். என்ன வேலை பேசுறியா? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல சார். சரி சரி சார், நீங்க ஸ்டேஷன் போங்க, நாங்க வந்துடுறேன். எதுக்கு? நாங்க மாட்டிக்கிறதுக்கா? அதெல்லாம் வேணாம். நேரம் வீட்டுக்கே போவோம். பணத்தை கொடு, அங்க இருந்து கிளம்பிடுறோம். ஏதாவது ஏமாத்த நினைச்ச? சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சரி வா போங்க. கான்ஸ்டபிள். எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொன்னா சார், கேளுங்க வாங்க சார். சார். சார் எனக்கு டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் சார். மேடம் வழி விடுங்க. ஏற்கனவே நீங்க ஜாமீன்ல தான் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கங்க. சஞ்சய் மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிச்சாலும் இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல மேடம், ப்ளீஸ் சார். வழி விடுங்க. சொன்னா கேளுங்க என்ன பண்ணாதீங்க. சார் ஒரு நிமிஷம் சார். எதுவுமே பண்ண முடியாது. சாரி சார். சார், ஒரு please. நிமிஷம். ஏமா, ஏன் ஒருத்தனுக்காக எனக்கே தெரியாம இவ்வளவு சேர்த்து வச்சிருந்தீங்களாமா? அதான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஏமாந்துட்டியே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளையும் எவ்வளவு தெளிவா இருக்கு. நீயும் இருக்கியே. தண்டம் தண்டம். ஒரு கொலைகாரனை ஒழுங்கா பிடிக்க தெரியல உனக்கு. என்ன சார், எனக்கு கொடுத்த அட்வான்ஸா திருப்பி கேட்டேன். இப்ப மொத்தமும் போச்சே. டேய் ஒண்ணு இரு சார். நான் யார் தெரியுமா? யாரா நீ? சஞ்சய், நீயா? நானே தான். உன் பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு என்னையே அடியால செட் பண்ணுவான். அதான் சும்மா ஒரு விளையாட்டு காட்டினேன். உன்னை ஆணவத்துல ரொம்ப ஆடக்கூடாது சகுந்தலா மேடம். அப்புறம் கடைசி அப்படிதான் நடக்கும்.
ஜட்ஜு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் திருந்தலனா எப்படி? அப்போ இதெல்லாம் நடிப்பா? இந்த போலீஸ் எல்லாம் என் செட்டப் தான். அப்போ அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க அது ஒரிஜினல். ஆனா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் இல்ல. நீ இல்லனா அப்ப யாரு? நான் தான். என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி அவசரமா ஓடுனாங்க? வித்யா செத்துட்டாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹே, நீ இன்னுமா அயன் பண்ணி முடிக்கல? பண்ணிட்டு தான் இருக்கேன் மானசா, இப்ப முடிஞ்சிரும். எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆமா, அவங்க எங்க? நீ மட்டும்தான் இருக்க. பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க, வந்துருவாங்க. யார்கிட்டயுமே அவங்க சொல்லல. அவசரத்துல கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு தப்பா? தப்புதான். அண்ணி வரட்டும், அவங்க கிட்ட நான் சொல்றேன். என்ன இவ? அவ செத்துட்டான்னு தெரியட்டும்டி, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி என்னாச்சு ஆண்டி? வித்யா செத்துட்டாளா? ஏன் அவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? போன்ல யாரு என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு ஆண்டி? பதில் சொல்லுங்க. எல்லாம் போச்சு. புரியல. இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்து, நகை, பணம் எல்லாமே போச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ அவ சாகலையா? வாய்ப்பே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் எவ்வளவு நல்லது கெட்டது செய்ய வேண்டியது இருக்கு. நான் செத்துட்டா அதெல்லாம் யார் செய்வாங்க? பிரீத்தி, உன் நல்ல நேரம். நீ இந்த பிளான பண்ணல. நீ மட்டும் பிளான் போட்டிருந்தன்னு வையேன், இந்நேரம் அமெரிக்கால இருக்கானே உன் புருஷன் ஜான் சென்னையில லேண்ட் ஆயிருப்பான். என்ன சகுந்தலா, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால காலையில நான் போகும்போது சிறப்பா என்ன கவனிச்சு அனுப்புனல, அந்த கவனிப்பு கொஞ்சம் கூட குறையாம சூப்பரா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? டீ ரொம்ப சூடா இருக்கு. ஆனாலும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா நான் மட்டுமே ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் இறங்கி ஆடினா தானே ஆட்டம் சூடு பிடிக்கும். அதான் சின்னதா ஒரு கண்ணாமூச்சி கேம். எப்படி நம்ம கேம்? சூப்பர்ல. வரட்டா? இனிமேலாவது திருந்துங்க, இல்லனா பனிஷ்மெண்ட் இதோட ரொம்ப மோசமா இருக்கும். இந்தா இதே அயன் பண்ணு.
ஹனி ம் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். அவங்க 2 பேருமே ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. ஆளுங்களை செட் பண்ணி எல்லாத்துலயுமே டம்மி ரெடி பண்ணிருக்காங்க. ஆணி செருப்பு குத்தாதான், தீச்சட்டி சுடாதான். செம்ம கேடிங்களா இருக்காங்களே. அவங்கள நாம விடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கோயில்ல பரிகாரம் பண்ணும்போது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. அப்பாவை கடத்தி கொண்டு போய் அங்க வச்சு கொல்ல பார்த்தாங்களே. தண்ணியில கெமிக்கல் கலந்து விட்டாங்களே. நீங்களே இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்கும் போது நான் அதெல்லாம் மறந்துடுவேனா? இப்ப என்ன பண்றது? கோயிலுக்கு வந்து சாமியை ஏமாத்த முடியுமா சஞ்சய்? புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். போய் கொஞ்சம் வேப்பிலை பறிச்சிட்டு வா. எதுக்கு வேப்பில? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மந்திரிச்சு விடுவாங்க, அதுக்கு. போ. யார மந்திரிக்க போற? வேற யாருக்கா? அதோ வராங்களே ஜோடியா, என் செல்லங்க. அவங்களதான். வாங்க. இந்தாங்க 2 பேரும் இந்த மாலையை எடுத்து போட்டுக்கோங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு பரிகார பூஜை ஆரம்பிங்க. அம்மா இதை வாங்கிக்க. நல்லா மாட்டினாங்க 2 பேரும். நல்ல வேளை தீச்சட்டி சுடவே இல்ல. இந்தம்மா அது எப்படி? அம்மா 3 சுத்து தானே? ஆமாம்மா 3 சுத்து தான். கோயில் வளாகம் தான் பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வித்யா. வேதா குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வித்யா என்ன பண்ற? யாரா வித்யா? நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தாவா? ஆத்தாவா? அம்மா இந்தம்மா இதை வாங்கிக்கம்மா. ஆத்தா என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இந்த பொண்ணு மேல வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கேனா? என்னோட இடத்துக்கு வந்து என்ன ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்கள நான் சும்மா விடுவேனா? ஆத்தா இந்த உலகத்தையே காக்குறவனே, உன்னை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? அப்படி உன்னை ஏமாத்த நினைக்கிறது யார் ஆத்தா? ஆண்டி உண்மையா சொல்லிடலாமா ஆண்டி? பேசாம இருடி. சொல்லு ஆத்தா, யாரும் உன்னை ஏமாத்த பாக்குறான்? அதா இவங்கள உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. என்ன ஏமாத்த பாக்குறவங்க அவங்களே உண்மையை சொல்லிட்டா நான் மன்னிச்சு விட்டுருவேன். இல்லனா நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உண்மையை சொல்லிருங்க, இல்லனா சும்மா இருக்க மாட்டேன் நானு. என்ன மன்னிச்சிரு ஆத்தா. உன் உண்டியல்ல இருந்து தெரியாம நான் பணம் எடுத்துட்டேன் ஆத்தா. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத ஆத்தா. இனிமே இந்த தப்ப செய்யவே மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடு ஆத்தா. இந்த காசெல்லாம் உண்டியல போட்டுட்டு 100 ஊக்கி போடு. சரி ஆத்தா, மன்னிச்சு விட்டுறேன். செஞ்சிடுறேன். இல்லனா உசுருக்கே மோசம் வந்துரும். போ. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் ஆத்தா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. ஏன் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க? உட்காருங்க. வேணா வித்யா, நான் தண்ணியில கெமிக்கல கலக்கல, இவதான் பண்ணா. என்ன விட்டுடு ப்ளீஸ். என் முகத்துல ஆசிட் அடிக்க பாத்தீங்களா? நான் அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா செஞ்சுட்டேன் வித்யா, என்ன மன்னிச்சிடு வித்யா. பரிகாரமே செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் தான் மன்னிச்சிட்டேனே.
இந்த மஞ்சள் தண்ணி மட்டும் தானே பேலன்ஸ், அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல இது மட்டும் வேணாம். ஏன் வேணாம்? வேணான்னா விட்டுடுங்களேன். அது எப்படி விட முடியும்? காரணத்தை சொல்லுங்க. நீங்க இந்த தண்ணில நான் கலந்த மாதிரியே ஏதோ கெமிக்கலை கலந்திருக்கீங்க. கெமிக்கலா? நாங்க ஒண்ணும் கலக்கலையே. இல்ல நீங்க கலந்துருக்கீங்க. என்ன சகுந்தலா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வில்லியா? இப்படி எல்லாம் கிரிமினலா யோசிப்பேனா? நீ செஞ்சிருக்க. நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்திக்க மாட்டோம். அப்போ ஜாமீன்? அது கூட எனக்கு வேணாம். ஆனா மஞ்சள் தண்ணியை இப்போ ஊத்திக்க முடியாது. நீங்க இப்ப ஊத்திக்க முடியாதுன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா என்ன? மனசா புடிச்சு உட்கார போய் அவங்க. ஆண்டி ஓடிடுங்க, போயிடலாம். எங்க போறீங்க? வேணாம், விட்டுருங்க. உட்காருங்க. ஆடி. ஐயோ எனக்கு வேணாம். உட்காருங்க. உட்காரு. ஐயோ சொல்றேன்ல, உட்காருங்க. வேணாம், ப்ளீஸ் வேணாம், எங்களை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். வேணாம் வேணாம். பரிகாரத்தை முழுசா முடிக்கணும்ல. உடம்பெல்லாம் எரியுது. 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 என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறாங்க? ஐயா ஜட்ஜையா, நீங்க சொன்னீங்கன்னு உங்க பேச்ச கேட்டு இவங்க வீட்டுல வேலை செஞ்சதுக்கு இவங்க மஞ்சள் தண்ணியில கெமிக்கலை கலந்து எங்களை கொல்ல பாக்குறாங்க. என்ன? எங்க உடம்பெல்லாம் எரியுது. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. என்னம்மா இதெல்லாம்? அவங்க சும்மா சொல்றாங்கய்யா. அப்படிலாம் ஒண்ணுமே கலக்கல. கலக்குற மாதிரி நடிச்சோம். அதுக்கே இப்படி துடிக்கிறாங்க. நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கும் மத்தவங்களோட கஷ்டம் தெரியணும்ல, அதான் சும்மா ஒரு டிராமா போட்டோம். உடனே அப்படியே ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி எங்களுக்கு மேல பெரிய டிராமா போடுறீங்க. வேதா, இதுக்கு மேல அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? இப்பவாது அவளை உன் மருமகளா ஏத்துக்கிறியா? அவளுக்குன்னு முறையா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்ல? ஆமாமா, இதுக்கப்புறமும் அவளை நீங்க ஒதுக்கி வைக்கணுமா? சஞ்சய், அவங்கள என்ன எப்ப ஏத்துக்கிறாங்களோ அப்ப ஏத்துக்கட்டும். ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துற? இன்னும் எவ்வளவு நாளுமா பொறுத்துட்டு இருக்கிறது? நீ படிக்காதவ, உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொன்னா நீ எல்லாத்தையுமே முடிச்சு ஜெயிச்சு காட்டிட்ட. அப்புறம் என்ன? வேதா, இப்பவும் உனக்கு திருப்தி ஆகலனா நீ வேற ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் வித்யா ஜெயிச்சு காட்டுவான். இனி நான் இவளுக்கு எந்த டெஸ்டும் வைக்கிறதா இல்ல. ஒரே ஒரு மாசம் இவ காலேஜோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். அத சரியா மேனேஜ் பண்ணி ஃபைனான்சியலா நிர்வாகத்தை நடத்தி காட்டட்டும். அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். அத்தை, இந்த பொறுப்பை எப்பவுமே நீங்க தானே பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்குமே இதை விட்டு கொடுத்ததே இல்லையே. அந்த பொறுப்பை போய் வித்யா கிட்ட. ஸ்னேகா, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். வித்யா, நீ களத்துல இறங்குமா. இப்பவே பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. எவ்வளவோ பண்ணிட்ட, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆமா வித்யா, சரி சொல்ல. சரி. ஆல் தி பெஸ்ட். பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட கூட கொடுக்காத ஒரு பெரிய பொறுப்பை அவகிட்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் அக்கவுண்ட்ஸ், பண விஷயம். இதுல இருந்தே உங்க அம்மா உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் அப்படியே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவளுக்கு கை தட்டிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அவன் ஆளு எப்படி இருந்தான்? சரியா சொல்ல தெரியல சார். ஆனா நார்த் இந்தியனா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு சார். அங்க இருந்து உடனே நீங்க எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாமே. என் போனை எடுத்துட்டு போயிட்டாருங்க சார். என்னையும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டானுங்க சார். பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நேரா வீட்டுக்கு ஓடி வந்தேன் சார். உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் கால் வந்துச்சா? பணம் ஏதாவது வேணும்னு கேட்டாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் வரல. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? டவுட்டே வேண்டாம். இதெல்லாம் சகுந்தலாவும் அவன் ஆளுங்களும் செஞ்ச வேலை தான். அவளை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். அப்போ விசாரணை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆமா சார். யாரு? தெரியல, புது நம்பரா இருக்கு. எடுத்து பேசுங்க மேடம், பேசுங்க. ஹலோ, என்ன பையனை காணோன்னு வீடே ஒரே பதட்டமா இருக்கா? லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல. உடனே அவங்க உங்க எதிரி சகுந்தலா வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்களே. அங்க போனா அவங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது. அவங்கள விசாரிச்சாலும் எதுவும் தேராது. டைம் தான் வேஸ்ட். ஏய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? பணம் தேவைப்படுற பல கோடி பேர்ல நானும் ஒருத்தன். உடனே 20 கோடி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க. என்னது 20 கோடியா? உங்க பையன் உயிர் முக்கியமா இல்ல 20 கோடி முக்கியமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் திரும்பவும் கால் பண்றேன். உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். ஹலோ ஹலோ ஹலோ, அப்ப பணத்துக்காக தான் கடத்திருக்கானுங்க மேடம். அப்ப பணத்தை கொடுத்து புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க சார். மேடம், அவனுங்க திருட்டு பசங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார், இந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். மேடம், அந்த போன் நம்பர் சொல்லுங்க. கொடு. இந்தாங்க சார். கான்ஸ்டபிள், இதை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்ற வரைக்கும் தெளிவா சொல்றாங்க. பணத்தை கொடுக்கலன்னு புருஷனை கொலை பண்ணிட்டா என்ன செய்வீங்க? மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். புருஷன் உசர் போனதுக்கு அப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ண என்ன சார் பண்ண போறீங்க? ஏன் சார், அப்புறம் உங்க புள்ள தானே, நீங்க தானே பெத்தீங்க. உயிரை காப்பாத்த நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்க புள்ள உசரோட உங்களுக்கு பணம் தான் பெருசா போச்சுல்ல. யோசிக்கலாம் டைம் இல்ல, டக்குன்னு முடிவெடு. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்து அமிச்சு அவனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரலாம். சார், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ரொம்ப ஷார்ட் கால், அதனால ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல, இது சரியா வராது. நான் என் அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். அக்கா, வேதா, வேதா, நாம பணத்தை கொடுத்துருவோம். இல்லன்னா இதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும். சார், உங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கடத்தல்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டா அவனுங்க தொடர்ச்சி அந்த தப்ப பண்ணுவானுங்க சார். அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். சார், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எங்க பையனை காப்பாத்தணும், அவ்வளவுதான். வேற நம்பர்ல இருந்து கால் வருது. அவனுங்களா தான் இருக்கும் மேடம். பேசுங்க. பேசு பேசு. அத்தை, என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். நான் பணம் கொண்டு வரேன்னு சொல்றேன். என் அம்மா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்னேகா, கொஞ்சம் வாய மூடு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவன் ஏன் புள்ள, அதுக்கப்புறம் தான் உன் புருஷன். வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. காலை அட்டன் பண்ணி பேசு. கான்ஸ்டபிள், திரும்ப அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லு. ஓகே சார். என்ன மேடம், முடிவு பண்ணிட்டீங்களா? நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துடுறேன். என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இவனை கொலை பண்ணி எனக்கு என்ன மேடம் பிரயோஜனம்? எனக்கு பணம் வந்தா சரி. அப்புறம் பணத்தை கொடுத்து விட்டு கூடவே இந்த போலீஸை அனுப்புவீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியெல்லாம் பண்ணா டேய். ஐயோ, விஜய், விஜய், அண்ணா, அவரை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. விஜய்,
ஐயோ ஐயோ அவரை அடிக்காதீங்க என் பையனை அடிக்காதீங்க. இவனுங்க யாருன்னே தெரியலமா, என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றாங்க. கேட்கிற படத்தால கொடுக்காதீங்கம்மா, போலீஸ் கிட்ட போங்கம்மா, இவனால அரெஸ்ட் பண்ண வைங்கம்மா. இவனுங்களை மாதிரி ஆளுங்களா சும்மா விடக்கூடாதுமா. ஏய் போங்கம்மா போலீஸ் கிட்ட. அம்மா ஐயோ அவரை அடிக்காதீங்க. அம்மா போலீஸ் எல்லாம் வர சொல்ல மாட்டோம், அவரை அடிக்காதீங்க ப்ளீஸ். எவ்வளவு திமிர் இருந்தா உன் புருஷன் போலீஸ்க்கு சொல்ல சொல்லுவான். அம்மா வேண்டாமா. இவனுக்கே இவன் உயிர் மேல அக்கறை இல்ல போலயே. என்ன வேதா மேடம், உங்களுக்கு பணம் தான் பெருசா என்ன? ஏய், நான் தான் பணத்தை தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறமும் ஏன் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சஞ்சய் வேற தனியா போயிருக்காரு. நீ சொல்றதும் சரிதான் வித்யா, அவனை தனியா அனுப்பி இருக்க கூடாது. சரிவா, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். இல்ல மாமா, டவுட் வந்துரும். நான் மட்டும் போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய் அனுப்பிட்டா நான் திரும்பி வந்துருவேன். வேற ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். பணம் போயிட்டு போகுது மாமா, அவங்க 2 பேரும் பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வர அத்தை. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆக கூடாது, அவர் நல்லபடியா திரும்பி வந்துடணும். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னையா செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் என்னாச்சு? இவன் தான். யோ எங்கயா அவனுங்க? எங்கடா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் சவாரி இறக்கி விட்டு வரேன் சார். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? இல்ல சார். எங்கடா என்ன மரியாதையா சொல்லு, அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார் நான் சொல்றது கேளுங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். கான்ஸ்டபிள், ஆட்டோ செக் பண்ணிட்டியா? சார் இத பாருங்க. இது எப்படி? சார் டிராக்கர் மட்டும் தான் இருக்கு சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவனுங்க இந்த டிராக்கரை கண்டுபிடிச்சிட்டானுங்க, நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்னு இந்த ஆட்டோல தூக்கி போட்டிருக்கானுங்க சார். பெரிய திருடனா இருக்காங்க சார். அவரையும் விடல, பணத்தையும் அடிச்சிட்டாங்க சார். சார் வீட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பதில் சொல்றது? இப்ப கால் அட்டெண்ட் பண்ணாதீங்க சார், நான் சொல்றேன். இப்படி அடிச்சிருக்கானுங்களே, படு போவீங்க. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? அவனுங்க கை கால் புரிஞ்சு போகணும். என்னடா ஆச்சு? யார் அவன் அடிச்சது? தெரியலப்பா, திடீர்னு ஹைவேல வச்சு என்ன தூக்கிட்டானுங்க. எங்க அடிச்சு வச்சானு கூட கண்டுபிடிக்க முடியலப்பா. கண்ணை வேற கட்டியே வச்சிருந்தானுங்க. அந்த சகுந்தலாவோட ஆளுங்களா? இல்லப்பா, இது வேற யாரும். ஆனா ரொம்ப மோசமான ஆளுங்கப்பா. பணம் மட்டும்தான் அவனுங்க மோட்டிவ். அதுக்காக அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க. நீங்க மட்டும் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்ன கொண்டு இருப்பானுங்கப்பா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அம்மா கொஞ்சம் லேட்டா போகலாமா? ஸ்னேகா குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ரொம்ப வலிக்குதாடா? ஆமாமா ரொம்ப வலிக்குது. என்னங்க குடி. வந்துட்டியா? பாடுறா. என்னடா இல்ல இவ்வளவு காயமா இருக்கு? என்னடா இப்படி அடிச்சிருக்கானுங்க? முகத்தை காட்டு. இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. பாத்தீங்களாப்பா? சஞ்சய் சார், இன்ஸ்பெக்டர் சார், அவங்களை சும்மாவே விடக்கூடாது சார். அவங்க எங்க போனாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். அது முடியாத காரியம் சஞ்சய்.
அவனுங்க ஒரு டீம் இல்ல, தனித்தனியான ஆளுங்க. எல்லா லாங்குவேஜும் பேசுறானுங்க. எங்க இருந்து வந்தானுங்க, எங்க போவானுங்கன்னு எதையும் சொல்ல முடியல. சார், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. இது போதும் சார். இத வச்சு அவனுங்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம். முதல்ல அவனுங்களுக்கு பணத்துல டிராக்டர் வச்சிருந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கணும். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே அவனுங்களை நெருங்கிடலாம். நாம நமக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் எப்படி அவனுங்களுக்கு லீக் ஆச்சு? அவனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட் சார். இந்த மாதிரி நிறைய பேரை கடத்தி பணம் பறிச்சிருக்கானுங்க. அதனால போலீஸ் யோசிக்கணும்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதான் இது எனக்கு தெரியாதுமா. அந்த கடத்தல்காரங்கிட்ட கொடுத்த பணம் என் ரூம்க்கு எப்படி வந்துச்சு? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, தெளிவா புரிஞ்சிருச்சு. எல்லாம் இந்த வித்யாவோட மாஸ்டர் பிளான். அந்த காலேஜ்ல இவளுக்கு பொறுப்பை கொடுத்தாங்கல்ல, அடுத்து இவ சேர்மன் ஆகணும். அதுக்கு யார் தடையா இருப்பா? நீங்க தானே. அத்தைகிட்ட உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா அவ சேர்மன் ஆயிடலாம்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றா. அவளே ஆளை செட் பண்ணி உங்களை கடத்த சொல்லிட்டு பணத்தை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து நம்ம ரூம்ல வச்சுட்டு இப்போ அதை எடுத்துட்டு வந்து யார்கிட்டயோ காட்டி நம்ம மேலே பழிய போடுறா. ஹே, நீ கிராமத்துல பிறந்திருந்தாலும் செம்ம மூலடி உனக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? அண்ணி, இப்படி ஒரு கேவலமான வேலைய வித்யா எப்பவுமே செய்ய மாட்டான். அவளுக்கு இந்த பதவி பணம் எது மேலையும் எப்பவுமே ஆசை இருந்தது இல்ல. அப்போ நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமா? நாங்க கேவலமானவங்களா? பாருங்க உங்க தம்பி எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அப்பா அப்பா அப்பா, நான் எந்த தப்புமே செய்யலப்பா. இந்த பணம் என் ரூம்க்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. டேய் சஞ்சய், நீ என்ன சந்தேகப்படுறியாடா? கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்த பேக் எப்படிடா உன் ரூமுக்கு வந்துச்சு? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அண்ணி சொல்ற மாதிரி வித்யா அதை கொண்டு வந்து வச்சாலா? அதை என்ன நம்ப சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பேக் எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாதுடா. அம்மா அம்மா அம்மா, இவன் என்ன போய் சந்தேகப்படுறாமா? சஞ்சய் என்ன போய் சந்தேகப்படுறாமா? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீ இப்படி செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. அம்மா, நீங்க கூட என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் உங்க விஜய் நான் தப்பு பண்ணுவானாமா? சத்தியமா இல்லம்மா. எப்பவுமே நீங்க உங்க அம்மாவுக்கு வேண்டாத புள்ளுதாங்க. அதான் அவங்கள இப்படி சொல்றாங்க. கேவலம் இந்த வித்யா சொல்றத நம்பிக்கிட்டு உங்க பெரிய பையனை தூக்கி வீசுறீங்கல்ல. அக்கா போதும். வித்யா, எப்படிமா இதெல்லாம் கண்டுபிடிச்ச? எங்க பணத்துக்கு அடியில டிராக்கர் வச்சிருக்காங்க. போலீஸ் வேற ஃபாலோ பண்ணி வருது. மாட்டிக்காம எப்படியாவது பணத்தை எடுக்க சொல்லுங்க. டவுட் வராம பாத்துக்கோங்க. சரி, நான் வைக்கிறேன்.
என்னால இதை நம்பவே முடியல. யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதான் நானும் வீட்ல இருந்து கிளம்பி போனேன். மாமா, நான் கிளம்புறேன். ஒன்னும் தேவையில்ல, நீ வீட்லயே இரு. இல்ல மாமா, அவங்க பணத்தை கொடுத்த உடனே அவரை விட்டுருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு ரைட்ல ஒரு ரோடு தெரியுதா? அப்படியே ஒரு 100 மீட்டர் முன்னாடி நடந்து வா. சரி வா. என்னடா? நீங்களும் தான்ப்பா. விஜய், என்னடா பேசுற? நீ உன் பொண்டாட்டி, அம்மா, அப்பான்னு இந்த குடும்பம் தாண்டா என்ன இப்படி மாத்துனதுக்கு காரணம். எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் நான் அமைதியா பொறுத்துட்டு போறேன். தியாகி நினைச்சீங்களா? நானும் ரொம்ப நாள் அப்படிதான் இருந்தேன். என்னை எல்லாரும் ரொம்ப நல்லவன் சொல்லும் போது எனக்கும் பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பேரு ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் நல்லவன்னா இந்த ஊர்ல இழிச்ச வாயன்னு அர்த்தம். நான் அப்படி ஒருத்தனாதான் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன். ஆமா, என்ன சொன்னீங்க? பணம் கேட்டிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்திருப்பீங்களா? அப்ப கூட நான் எடுத்துக்க முடியாதுல்ல, நீங்க கொடுக்கணும். அத நான் வாங்கிக்கணும், அதானே? டேய், இத்தனை நாள் அப்படித்தானடா இருந்த. இப்ப அப்படி இருக்க பிடிக்கலப்பா. அம்மா, இது என் வீடு தானே, இதெல்லாம் எனக்கு தானே. அப்புறம் ஏமா என்னால உரிமையை எதையுமே எடுத்துக்க முடியல? எதை எடுத்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும், எதை செஞ்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு நான் உங்க புள்ளையா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரனா? உண்மையை சொல்லணும்னா என்ன நீங்க உங்க பையனா நடத்தினதை விட இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டாஃபா நடத்துற நேரம் தாமா அதிகம். கேட்டிருந்தா சேர்மன் பதவியை கொடுத்திருப்பீங்களா? அம்மா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணா கூட எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். உங்ககிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாம நான் தடுமாறுவேன். நான் ஏமா அப்படி இருக்கணும்? இது இன்ஸ்டிடியூட் தானே. தப்பு பண்ணா அடுத்து அப்படி நடக்காம பாத்துக்க போறேன், அவ்வளவுதானே. நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா அந்த பயத்தை நீங்க எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கீங்க. இதுக்கு மேல என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுனீங்க, நல்லா இருக்காது. வித்யா உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு, அதனால வித்யா மேல
ரொம்ப பாசம் இல்ல உங்களுக்கு? அவளுக்காக எவ்வளவு தடவை இவரை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் நானும் ஒரு முட்டாள் மாதிரி உங்களோட நின்னு கை தட்டி சிரிச்சிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. டேய், நானே என் பொண்டாட்டியை மதிக்காதப்ப நீங்களே அப்படி மதிப்பீங்க. எப்பவாவது நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க என்ன கண்டிச்சிருக்கீங்களா? இவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் அசிங்கம் தானே. இப்பதான் முதல் தடவையா என் புருஷன் எனக்காக பேசிருக்காரு. உடனே எல்லாரும் நான் தான் சொல்லி கொடுத்து பேசுறதா சொல்லுவீங்க. ஆமாங்க, நான் தான் அவருக்கு சொல்லி கொடுக்கிறேன். தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல. இங்கெல்லாம் எது நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கொடுக்கிறேன். அவர் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது உங்க யாருக்கும் பொறுக்கல. இதெல்லாம் இவ்வளவு நாள் உன் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? டேய், அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான்டா. அப்படி பார்த்தா எங்களை முதல்ல அம்மா அப்பான்னு கூப்பிட்டது நீ. எங்களை விட அவங்களுக்கு உன் மேலதான்டா பாசம் அதிகமா இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க வேற அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டேய், அப்படி அம்மா எனக்காக என்ன செஞ்சுட்டாங்க? உன்னை எப்படி படிக்க வச்சாங்களோ அதே மாதிரிதான் அம்மா என்னையும் படிக்க வச்சாங்க. டேய், அவங்களுக்கு இப்ப ஒரே ஒரு கோவம் என்ன தெரியுமா? நான் அவங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான். இப்ப வரைக்கும் என்ன ஒரு அடி தள்ளி நிக்க வச்சு மட்டும் தான்டா பாக்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு சொல்லுவனா? இனிமே இவ்வளவு அவங்க மருமகளா ஏத்துக்கவே இல்லையடா. அப்படி இருக்கும்போது நீ நீ எப்படி அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிற? சரிடா, இப்ப நான் தான் முக்கியம்னு வச்சுக்கேன். நான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்ன மன்னிச்சு விட்டுருப்பாங்களே. அப்படி விட்டாங்களா என்ன? என்ன வீட்டை விட்டு துரத்துறாங்களே. உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடந்துச்சு. என் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கே திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? டேய், நம்ம அம்மா எப்பவுமே ஒரே மாதிரி தாண்டா இருக்காங்க. உன் மனசு தாண்டா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்க. தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு நீ மத்த எல்லாரையும் தப்பு சொல்லாத. ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேடம், இந்த முடிவை இன்னொரு தடவை நீங்க யோசிக்கலாமே. இனி யோசிக்கிறதுக்கு பொண்ணும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க உங்க பசங்க பேசுறோம். இல்லங்க, வேண்டாம். வேதா, பிரியறது ஒரு நிமிஷத்துல நடந்துருமா? ஆனா அதுக்கப்புறம் சேர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைன்னா பேசி சரி பண்ணிக்கலாம். திடீர்னு சொத்தை பிரிக்கணும்னா எப்படிமா அது? சஞ்சய், என்னடா இதெல்லாம்? அங்கிள், எனக்கு இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு தான் ஆசை. உன் பொண்டாட்டியால எதுவும் பிரச்சனையா? இல்ல அங்கிள், அவளும் எப்பவும் இந்த குடும்பம் சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைப்பா. நினைப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவங்கதான். அப்படியே ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசுவாங்க. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. விஜய், என்னடா நடக்குதுங்க? அண்ணனும் தம்பியும் ராம லட்சுமண மாதிரி அவ்வளவு ஒத்துமையா இருப்பீங்க. இப்ப என்னடா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இருக்காப்பா உங்களுக்கு? டேய், உங்க அம்மா அப்பாவை சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு தெரியும். முதல்ல இவங்க ஆரம்பிச்ச ஸ்கூலுக்கு இடம் கொடுத்தவனே நானு. உங்க குடும்பத்தோட எல்லா நல்லது கெட்டதுலயும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. தம்பி, ஒத்துமைதான் பலம். இந்த மாதிரி வீம்பு பிடிச்சிட்டு சொத்தை பிடிச்சிட்டு போன முக்கால்வாசி பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? நாங்க அப்படிலாம் அழிஞ்சு போக மாட்டோம். ஏன் அத்தை மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் பாப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியாதா? ஏமா, உனக்கு பேச கூட தெரியுமா? வேதா முன்னாடி மூச்சு கூட விட மாட்ட, இப்ப இப்படி பேசுற? எல்லாம் எங்க நேரம் சார். என்ன நேரம்? என்ன நடந்தாலும் நாங்க அப்படியே வாய் மூடிட்டே இருக்கணுமா? அப்படி இருந்ததாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். என்ன என்ன நிலைமைமா?
உங்களை நாங்க என்ன நடுரோட்லயா விட்டோம்? இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செஞ்சிருப்பீங்க. ஸ்னேகா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் ஸ்னேகா, அமைதியா இரு. இல்லங்க, அவர்தான். அமைதியா இரு. விஜய், டேய் கண்ணா, உனக்கு என்னப்பா வேணும்? நீ ஏன் சேர்மனா இருந்துக்கோ, பணம் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்க. இப்படி சொத்தை பிரிக்க சொல்றது நல்லா இருக்காப்பா? என்ன அங்கிள், பாவம் பார்த்து பிச்சை போட சொல்றேன், வாங்கிக்கன்னு சொல்றீங்களா? இத பாருங்க அண்ணா, நான் தான் இனிமே இந்த குடும்பம் ஒன்னா இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். இவங்க யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா தப்பையும் செஞ்சது நான் மட்டும்தான். ஆமாண்ணா, எல்லாம் ஏன் தப்புதான். யாருக்கு என்ன வேணும், யார் மனசுல என்ன இருக்குன்னு எதை பத்தியும் புரிஞ்சுக்காம நான் என் இன்ஸ்டிடியூஷனை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். இனிமே அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. அவங்க அதை வச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். இப்ப உனக்கு சந்தோஷமாமா? நல்லா இருமா. என்ன மாமா, சாபம் குடுக்குறீங்களா? குடுங்க. ஆனா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் நியாயம் பேசுற பாரு, அதான் என்னால தாங்க முடியல. ஏங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப மறுபடியும் ஆள் ஆளுக்கு பேசி அண்ணன் தம்பிங்க சண்டை புடிச்சிட்டு நிக்கணுமா? அதை இவங்க எல்லாரும் பாக்கணுமா? இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேரால இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியாது. அதனாலதான் இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். அண்ணன், எங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் நீங்க எங்க கூட இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்திலயும் நீங்க எங்க பக்கம் நின்னு நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. இனியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒருத்தன் வெட்டிப்பானுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்னால வாழ முடியாது. நீ சொல்றது எனக்கு புரியுது வேதா. அவங்க விருப்பப்படியே நாங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துறோம். பாத்துக்கலாம். உட்காருமா, உட்காருமா, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஆடிட்டர், எடுத்து கொடுங்க. ஓகே சார். எனக்கு இவருக்கு நாங்க 2 பேரும் தனியா வாழ்ந்துக்கிறோம். என்ன சந்திரமோகன், நீங்க என்ன சொல்றீங்க? அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. அவ முடிவு தான் என் முடிவும். கணவன் மனைவி உறவுக்கு முன்னாடி அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, பசங்க, பேரன், பேத்திங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் தற்காலிகம்தான். அதுக்கு நாங்க மட்டும் என்ன விதி விலக்க? கடைசி வரைக்கும் எனக்கு அவளுக்கு நான் அப்படியே வாழ்ந்துக்கிறோம். இத பாருங்கப்பா, இனி உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது. உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்குவாங்க. யாரும் யார் வழிக்கும் போக கூடாது. திரும்ப தயவு செஞ்சு எங்களை வர வச்சிடாதீங்க. வேதா, இத பாருமா, நாங்க இருக்கோம். உனக்கு நாங்க தைரியம் சொல்ல தேவையில்லை. உனக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் இந்த அண்ணனை கூப்பிடு, நான் வந்து நிப்பேன். நான் வரேம்மா. போயிட்டு வரேன் சந்திரமோகன். வாங்க. சஞ்சய், அண்ணன் கூட ஒத்துமையா இருக்கணும். வரேன்பா.
பாத்துக்கோங்க. ஓம் கந்தா போற்றி. ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி. ஓம் ஸ்ரீ கற்பகத்தாயே போற்றி. ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றி. ஓம் ஸ்ரீ பிரம்மனே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஈவினிங் தானே, நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. சரி. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. நம்ம கிளம்பலாங்க. பெருமாளே போற்றி. ஒரு நிமிஷம் இரு. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்க்கையே போற்றி. சரி. அம்மா, நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல பொறுப்பேத்துக்க போறேன். நீங்க என் கூட வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றி. இன்ஸ்டிடியூட்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. நேத்து வரைக்கும் ஒன்னா இருந்த நம்ம காலேஜ் எல்லாம் ஒரே நாள்ல பிரிஞ்சு நிக்குது. அது பிரிஞ்சது கூட பெருசு இல்ல சார். ஆனா வேதா மேடம் இனிமே நம்ம இன்ஸ்டிடியூட்கே வர மாட்டாங்களாமே. எல்லாம் அவங்க பையனும் மருமகளும் தானாமே. அவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மேடமோட பசங்க அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. ஒண்ணும் தப்பா நடக்காது. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வெல்கம். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன யோசிக்கிறீங்க? இனி இந்த இடம் உங்களுக்கு தான். உட்காருங்க. உட்காருங்க. வித்யா, உட்காரு. யார் இந்த இடத்துல இருந்த என் அத்தையோட நேம் போர்டு எடுத்தது? இனி நீங்க தானே மேடம் எல்லாம். நீங்க தானே இந்த சீட்ல உட்கார போறீங்க. அதான் பியூன் மாத்தி வச்சிருப்பாரு மேடம். நான் மாத்தி வைக்க சொன்னா? எப்படியும் இனி வேதா மேடம் இன்ஸ்டிடியூஷனுக்கு வர மாட்டாங்கல்ல. அவங்க இல்லனா அவங்க இருந்த அடையாளத்தையே அழிச்சிருவீங்களா? இப்போ அதே நேம் போர்டு இந்த இடத்துக்கு வரணும். ரவி மேடம், சீக்கிரம் இந்தாங்க மேடம். மேடம், நேம் போர்டு மேடம். வேங்க. ஓகே மேடம். என்னைக்கா இருந்தாலும் இந்த சீட்டு என் அத்தைக்கு மட்டும்தான். எப்பவும் அவங்க தான் நம்மளோட சேர்மன். நாங்க 2 பேருமே வைஸ் சேர்மன் தான். உட்காருங்க. அவங்க இங்க வரலனாலும் அவங்களுக்கான மரியாதை எப்பவும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். இப்போ உட்காருங்க. உட்காருங்க. உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடணும்.
ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நீ கேட்டியா? அப்போ கேட்கல. நான் கேட்டா மட்டும் வந்து சாப்பிட்டுருவாங்களா? என்னங்க? அம்மா, அப்பா, அப்பா, வாங்க சாப்பிடலாம். என்கிட்ட தான் சொல்றியா? ஆமாப்பா. அது வந்து சொத்து பிரிக்கும் போது உன் வீட்ல இல்ல நீங்க எங்களுக்கு சமைச்சு போடணும்னு எதுவும் பேசலையப்பா. நான் உங்க புள்ள தானே. என் வைஃப் சமைச்சதை நீங்க சாப்பிடக்கூடாதா? இல்லப்பா, அது உன் பொண்டாட்டி உனக்காக சமைச்சது. உனக்கு மட்டும்தான் சமைச்சிருப்பா. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிப்பா? நீ போய் நல்லா சாப்பிடுப்பா. சாப்பாடு ஆறிட போகுது, போ. அம்மா, நீங்களா? நாங்க யாரும் பட்னியா கிடக்க மாட்டோம். நாங்க சமைச்சது சாப்பிட்டுக்கிறோம். நீ போய் சாப்பிடு. போப்பா போ. அதான் உன் அம்மாவே சொல்லிட்டால, அப்புறம் ஏன் நிக்கிற? இதுக்கு தான் நான் கூப்பிடல. எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க பாசமா தானே கூப்பிட்டீங்க, எப்படி கேவலப்படுத்துறாங்க. விடுங்க, அவங்களுக்கு எப்பவுமே நீங்க ரெண்டாம் பட்சம் தான், அதான் அப்படி சொல்றாங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மாமா சொத்தை தான் பிரிச்சிருக்காங்க. மத்தபடி எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம். ஒரே வீட்ல இருந்துகிட்டு தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? எழுந்துறீங்க மாமா. அத்தை வாங்க அத்தை. சஞ்சய். அம்மா, நாங்க எந்த தப்புமே செய்யலையம்மா. எங்களை ஏமா தள்ளி வச்சு பாக்குறீங்க? வாங்கம்மா, எனக்கு பசிக்குதா. வாங்கம்மா. என் மனசு நிறைஞ்சிருக்குப்பா. என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாது. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்பா, நீங்களாவது வாங்கப்பா. விஜய் வந்து சாப்பிட சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப நீங்க சமைச்சதை சாப்பிட்டா தப்பாயிடும். மானசா சமைச்சிருக்கா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அம்மா, நான் சாப்பிட வச்சுக்கிறேன்டா. நீங்க நல்லா சாப்பிடுங்க. மாமா, இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்க தாமா. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துப்போம். ஸ்னேகா, டைம் ஆச்சு, சீக்கிரம் எடுத்து வா. கிளம்புங்க போலாம். சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது எனக்கு. போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ல சாப்பிடணுமா? ஏன் வீட்ல சமைக்கலையா? நான் எதுவும் சொன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாரும் என்ன வில்லி மாதிரி பாப்பாங்க. தேவையா அதெல்லாம்? கிளம்புங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டேன். நான் நமக்கு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். உங்க தம்பி பொண்டாட்டி என்ன சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. சமைக்க கூடாதுன்னு சொன்னாலா? ஆமாங்க, இந்த வீட்டு கிச்சன்ல அவ பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கான். வித்யா, நீ அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்களே அண்ணி. அப்புறம் நான் என்ன போய் சொல்றேன்னா?
பாருங்க உங்க தங்கச்சியை நம்ப மாட்றா. இந்த வீட்ல இதாங்க நம்ம நிலைமை. இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு நியாயம் கிடைக்குமா? அண்ணி அவங்க அப்படி சொல்லியிருந்தா நம்ம அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம். யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். எங்களை ஆளை விட்டா போதும். சொத்தை பிரிச்சாலும் இங்க தீர்க்க முடியாத பிரச்சனை நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்மள கெட்டவங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. நமக்கு எதுக்குங்க வம்பு? ஒதுங்கி போயிடலாம். கிளம்புங்க. சஞ்சய், சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடு. வாங்க கிளம்பலாம். இரு. நீங்க வாங்க போலாம். இரு. சஞ்சய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க வழி வேற எங்க வழி வேறன்னு முடிவானதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நல்லதுக்கு இல்ல. உன் வைஃப் கிட்ட சொல்லி வை. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன சொல்லணும்? அத உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பா. என்ன வித்யா, அவங்க கிட்ட எதுவும் சண்டை போட்டியா? இல்லங்க. அக்கா, என்ன பிரச்சனை? இது பார், என்ன அக்கான்னு சொல்லாத. அது கேட்கும் போது அப்படியே பத்துக்கிட்டு வருது. சரி, சொல்லல. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நாங்க காலேஜ் கிளம்பணும், டைம் ஆச்சு, சமைக்கணும் நான் சொன்னேன்ல. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? கிச்சன் எல்லாம் தர முடியாது, நான் தான் சமைப்பேன்னு சொன்னியா இல்லையா? அக்கா, உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை திணிக்காதீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. வேற என்ன சொன்ன? ஏங்க, நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அத பாதியிலே நிறுத்த முடியுமா? 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும், அப்புறம் வந்து சமைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? தப்பில்ல தாயி, தப்பே இல்ல. ஓஹோ, நான் தான் பிரச்சனையை உருவாக்குறேன்ல. உங்க பொண்டாட்டி ஒண்ணுமே பண்ணல, அப்படிதானே? எப்படிங்க நீங்க இந்த அளவுக்கு மாறினீங்க? நான் சொன்னது தப்புதான். உங்க பொண்டாட்டி கிட்ட அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? நீ எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ எந்த தப்புமே செய்யல. பேசாம இரு. இல்ல சஞ்சய். வித்யா, இப்படி எல்லாம் விட்டு கொடுத்து உறவு வளர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி சொல்லு. இவ்ளோ அசிங்கத்தை சந்திச்சதுக்கு அப்புறமும் நாங்க இந்த வீட்ல இருக்கோம்ல, எங்களுக்கு தான் தன்மானம் இல்ல. அவர் அப்படி சொல்லல. நேரடியா சொன்னதா பிரச்சனை வருமே. அதான் உன் புருஷன் ஒண்ணு மாதிரியே மறைமுகமா சொல்றாரு. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு இந்த வீட்ல இருக்கணுமா? நீங்க உடனே வேற வீட்டை பாருங்க. ஸ்னேகா, என்னம்மா பேசுற? பயப்படாதீங்க மாமா, நாங்க இந்த வீட்ல பங்கு கேட்ட மாட்டோம். உங்க மருமக அத்தை மனசான்னு நீங்க சந்தோஷமா அப்படியே வாழுங்க. நாங்க தனியா வேற ஏதாவது வீடு பாத்துக்கிறோம். ஏங்க, காலேஜுக்கு போயிட்டு திரும்பும் போது நம்ம புது வீட்டுக்கு தான் போகணும். இங்க வரக்கூடாது. நிறுத்த ஸ்னேகா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அத்தை, கிச்சனை வித்யா தான் தரல. அவ சமைக்கிறேன்னு சொன்னா விட்டு கொடுக்க மாட்டியா நீ? இல்லத்த, நான் அங்க கிச்சன்ல சமைச்சிட்டு. பேசாத. இதனால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா அத முன்னாடி அவாய்ட் பண்ணணும். அத விட்டுட்டு பிரச்சனை உருவாக வழி பண்ணக்கூடாது. உன்னால இந்த குடும்பம் ரெண்டாச்சு. இப்ப என் பையன் இந்த வீட்டை விட்டு போகணுமா? அம்மா, அவ எந்த தப்பு செய்யலமா. அவளால குடும்பம் ரெண்டாச்சுன்னு சொல்றீங்க? அவ விஜய கை நீட்டி அடிச்சது தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவன் செஞ்ச தப்பெல்லாம் அத நானும் உங்க அப்பாவும் பேசி சரி பண்ணிருப்போம்.
அவனுக்கு தேவையானதை நான் கொடுத்திருப்பேன். குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இப்போ இவன் இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றான். இது எல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கனா? இல்லம்மா. ஏய் வேதா, நீங்க பிரச்சனைய சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா அத பெருசாக்கிட்டு இருக்கீங்க. சமையல் தானே பிரச்சனை. இனி ஸ்னேகா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மத்த எல்லாரும் சமைச்சுக்கலாம். இதுல யாருக்காவது எதுவும் பிரச்சனை இருக்கா? பாருங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? உங்க சின்ன மருமக நினைச்சது சாதிச்சிட்டால. ஸ்னேகா, விஜய் அரெஸ்ட் ஆனது எங்க எல்லாருக்குமே கஷ்டம்தாமா. அவன் எங்க புள்ளமா, எங்ககிட்டயே இப்படி பேசுற? நீங்க அப்படி நினைக்கலையே மாமா. நினைச்சிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்ல தான் அந்த விதி அப்படி எல்லாம் பண்ணிட்டு போறா. திரும்ப திரும்ப நம்ம அதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அண்ணனை எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுன்னு யோசிப்போம். இப்ப நமக்கு அதான் முக்கியம். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அவரை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். போனீங்க எல்லாம் என் தலை எழுத்து. என்ன வேதா இப்படி எல்லாம் பேசிட்டு போற? சரி விடுங்க, நான் லாயர் கிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். தனபால், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே என் பையனுக்கு ஜாமீன் வாங்குங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக கூடாது. அதுக்கு முன்னாடி அவன் என் வீட்டுக்கு திரும்பி வரணும். சாரி மேடம், இந்த கேஸ்ல உடனே ஜாமீன் கிடைக்காது. ஜாமீன் கிடைக்காதா? ஆமா மேடம், அவர் உடனே வெளியில வரணும்னா அவர் எந்த தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்ணணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படியே ஜாமீன் வாங்க நினைச்சாலும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் மேடம். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். என்னாச்சும்மா? அம்மா, இவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் புருஷனை எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க. அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுங்க. இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் மேடம். ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு இது முடியாது மேடம். இதெல்லாம் முடியாதுன்னா நீ எதுக்கு லாயர் கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்க? மேடம், வேற எந்த கேஸா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இந்த கேஸ்ல கஷ்டம்னு சொல்றேன். என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். போன வைடா. ஐயோ, ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, அநியாயமா அவரை ஜெயிலுக்கு அனுப்பின வித்யாவுக்கு நீதான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்.